1937 ராஜாஜி பிரசிடெண்டா இருக்கும்போது எல்லா ஸ்டேட்லயுமே ஹிந்தி தான் இனி நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு பள்ளியிலுமே 6வது 7வது 8வதுல ஹிந்தியை திணிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது தமிழ்நாட்டுல பல அரசியல் இயக்கங்கள் போராடினாங்க. அது கரந்தை தமிழ் சங்கம், பெரியார், முஸ்லீம் லீக், இது போக பல இயக்கங்கள் போராடினாங்க. இதுல மோஸ்ட்லி பெரியார், மறைமலை அடிகளார், மூவேங்க ராமானுஜம், அம்மையார், குமாரசாமி பிள்ளையார், சோமசுந்தரம் பாரதியார் இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து போராட்டம் வீரமா போனது 1938 நடராஜன் சென்னையை சேர்ந்தவர், காளிமுத்து கும்போணத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் இந்திக்கு எதிரான போராட்டத்தில் இன்வால்வ் ஆனால போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணி போலீஸ் துன்புறுத்தி அவருக்கு சிறையிலே புற்றுநோய் இறந்துட்டாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சாங்க. இவங்களோட பேரை தான் சென்னையில எக்மோர்ல இருக்க மெட்ரோபாலிட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆபீஸ்ல இவங்க பேரை தான் வச்சிருக்காங்க, தலமுத்து நடராஜன். அந்த டயத்துல முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தான் அந்த பேரை வைக்க சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேர் இறந்ததை ராஜாஜி ஒரு துளியோட மதிக்காம இந்திய நிறைய பள்ளிக்கூடத்துல இன்னுமே திணிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்க நேரத்துல தான் பிரிட்டனுடைய 2ஆம் போர் வருது. அதுல இந்தியாவுக்கு ஈடுபாடு இல்லை. அதனால ராஜாஜி அவங்க பதவியிலிருந்து ரிசைன் பண்றாங்க. அது மாதிரி அந்த டயத்துல இருந்த எல்லாருமே அவங்க பதவியிலிருந்து ரிசைன் பண்றாங்க. அப்பதான் இந்தியோட போராட்டம் கொஞ்சம் ஓஞ்சுது. ஆனா அதுக்கு மீண்டும் போராட்டம் வெடிச்சதுங்க. அது எந்த இயர்ல தான் 1963 நேரு ஆட்சியில உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் 1950 ஆட் படி இந்தியன் அரசியல் சாசனம் சட்டம் படி இந்திய ஆங்கிலத்தில் இந்திய ஆட்சி மொழியா கொண்டுட்டு வருவோம் 15 ஆண்டுல அப்படின்னு அந்த டயத்துல சொல்லியிருந்ததை இப்ப லால் பகதூர் சாஸ்திரி சொல்றாங்க. அப்ப எதிர்த்து திமுகல 50 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் அண்ணா சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் கொண்டுட்டு வர மாட்டோம். அப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் எல்லா இடத்துலையுமே கம்யூனிகேஷனுக்காக வச்சிருப்போம். அப்போனா மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால மக்கள் எல்லாருமே இந்தியை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் தமிழ் மொழியெல்லாம் ஒளிஞ்சிரும். தமிழ் மொழியை ஒதுக்க பார்க்குறீங்க. ஆகஸ்ட் 31 இந்த சட்டத்தை திரும்ப வரலன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா சொல்லி